கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளை கூட கர்த்தர் நம்மோட பேச முடியும். பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காயங்களை கட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? நமக்கு எதுக்குமா? ஜெயத்தை கொடுக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்ப சில ஆயத்தங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆயத்தங்கள் என்ன பண்ணும்? எப்போ வாழ்க்கை எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். மணமனாக இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். இயேசு வருகைக்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். சபைக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சபையோட காரியங்களை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தேவனுக்கு உண்மையா வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுங்க? விசுவாசம். அந்த விசுவாசம், ஆமா, கர்த்தரிடத்துல சேருகிறவன் அவர் நமக்கு பலனளிக்கிறார் என்று என்ன பண்ணணும்? நீங்க நம்பணும், உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்த காலம் என்ன பண்ணாது? பின்னு கலப்பையில கையை வச்சுட்டீங்க, திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தருடைய நடத்துவார். கர்த்தருடைய நடத்துற வழியில நீங்க நடந்து போங்க. அவர் வழிகாட்டி தேவன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசம். அப்ப நமக்குள்ளே தேவன் தம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எப்படி இருதயத்தை வைத்தாரோ, எப்படி கண்களை வைத்தாரோ, எப்படி கால்களை வைத்தாரோ, இருதயத்துல அந்த விசுவாசத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குமா? நம்ம உலகத்தை ஜெயிக்குமா? எல்லாவற்றையும் விசுவாசனும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் தேவன் நிச்சயம் எனக்கு செய்வார். என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எகிப்துல ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது ஆனால் விடுதலை கொண்டு போய் எத்தனையோ என்ன பண்ண விடமாட்டேன்ட்டான். 10 வாதையை அனுப்புறாரு. விசுவாசம் நிச்சயமாய் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பா. 40 வருஷம் உபத்திரம், பயங்கரமான உபத்திரம். எதுக்கு தெரியுங்களா? தேவனை சரியா பின்பற்றாதனால, சரியா விசுவாசம் இல்லாதனால 40 வருஷம் என்ன பண்றாங்க? சிறைச்சாலை வாசம், சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்காங்க. சிறை பிடித்து கொண்டு போனான், சிறைப்பட்டு போறாங்க. இது நம்ம சில விசுவாசம் இல்லாம இருக்கோம்னு நம்ம சிறைப்பட்டு போகிறோம். வசனத்துல என்னவோ அவன் விசுவாசம் மறுபடியும் வெறுமிச்சு விடுறாங்க. கதை கேட்குது, இறங்கி வராது. அவங்களை விடுவித்தானு செங்கடல் 2ஆய் பிளந்தது. உங்க விசுவாசத்து மோசை பார்த்து நினைப்பாரு, என்ன இவ்வளவு பெரிய செங்கல் எப்படி விசுவாசம் கோலை கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை விசுவாசத்தை நீ பயன்படுத்து. திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. நீ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை, உலகம் என்ன பண்ணும்? உங்களை ஏமாத்தும். உலகத்தின் சிற்றின்பம் என்ன பண்ணும்? இந்த உலகம் மாயை என்று எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கில வாசிக்கிறோம். இந்த மாய உலகை பின்பற்றி போன சில தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. தோல்விக்கு மேல வாழ்க்கையே தோல்வி தோல்வி தோல்வி. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறான். உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுங்க ஆண்டவர். வாழ்க்கை உபத்திரப்படலாம், பாடுகள் வரலாம், ஆனா உங்களுக்கு வெற்றி இருப்பதை மறந்துடாதீங்க. உங்க பாடுகளுக்கு, உங்களுடைய வேதனைகளுக்கு, உங்களுடைய துன்பத்துக்கு சரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராக இயேசு உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு யாருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இயேசு இருக்கிறாருங்க. அந்த இயேசு நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவி சொல்றான், யாரும் என்ன விட்டு போனானே, எங்க அப்பா அம்மா என்ன மறந்துட்டாங்க, சொந்தம் என்ன மறந்துருச்சு, என் விசுவாசம் என்ன அப்பா எனக்கு சிங்கம் வருது, கரடி வருது, அடிச்சு போட்டு ஆட்டை காப்பாத்துறான். கர்த்தருடைய வேலையை உண்மையா செய்யறான். கர்த்தனுடைய செய்த கோலியாத்தை கர்த்தர் விழப்பண்ணினான். தாவீது அடிக்க முடியுமா அந்த அப்படி கோலியாத்தை? தாவீதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பட்டயம் இறங்கி வந்தது. அந்த கோலியாத்தை விழத்தள்ளினான், ஜெயத்தை கொடுத்தார். சமசர்வசருக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாச பட்டியல் என்று ஒரு அதிகாரம் இருக்குது வேதாகமத்துல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர்களை ஜெயித்தார்கள், இவர்கள் ஜெயித்தார். நீங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சா நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும், பாவத்துல நான் ஜெயிக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்து, நான் ஆசீர்வாதம் இருப்பேன், நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன். இதுவரை தோல்வி செஞ்சிருவேன், இன்னி வலிச்சு வாங்கல, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ நமக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழுங்க, நிச்சயமா வெற்றியை பெறுவீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தருவீராக. இது ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக.